அறிவிப்பு மாத்திரம்தானா? சென்னை ராமேஸ்வரம் வந்தே பாரத் ரயில் சேவை எப்போது? தமிழகத்தில் அதிவேக ரயில் சேவையாக அறிமுகமான வந்தே பாரத் பல முக்கிய நகரங்களை இணைத்து மக்களின் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த நிலையில் சென்னை ராமேஸ்வரம் இடையே வந்தே பாரத் ரயில் இயக்கப்படும் என்ற தகவல்கள் கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து வெளியாகி வருகின்றன. இந்த தடத்தில் மணிக்கு 130 கிலோமீட்டர் வேகத்தில் சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டதாகவும் ரயில் இயக்கத்திற்கு தயாராக இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகின. மேலும் இந்த ரயிலின் கால அட்டவணை மற்றும் இடைநிலைய நிறுத்தங்கள் பற்றிய விவரங்களும் ஊடகங்களில் பரவலாக வெளிவந்தன. அந்த அட்டவணை தகவல்களின்படி இந்த ரயில் சென்னையிலிருந்து திருச்சி வழியாக காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை வழியாக ராமேஸ்வரம் செல்லும் என கூறப்படுகிறது. இந்த வழித்தடம் நடைமுறைக்கு வந்தால் புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை மாவட்டங்களுக்கு இது ஒரு பெரிய முன்னேற்றமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரிய அளவிலான அதிவேக அல்லது மேம்பட்ட ரயில் சேவைகள் குறைவாக உள்ள நிலையில் வந்தே பாரத் ரயில் திருச்சி, காரைக்குடி, ராமேஸ்வரம் வழியாக இயக்கப்படுவது இந்த பகுதிகளில் உள்ள மக்களுக்கு நேரடி மற்றும் விரைவான பயண வாய்ப்பை உருவாக்கும். குறிப்பாக கல்வி, வேலைவாய்ப்பு, மருத்துவம் மற்றும் ஆன்மீக யாத்திரை தேவைகளுக்காக பயணம் செய்பவர்களுக்கு இது பெரும் உதவியாக இருக்கும். ஆனால் இத்தனை தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையிலும் இந்த ரயில் சேவை இதுவரை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்படவில்லை. இதனால் அறிவிப்புகள் மட்டும் வெளியாவதா, சேவை எப்போது தொடங்கும் என்ற கேள்வி பயணிகள் மத்தியில் எழுந்துள்ளது. சென்னை ராமேஸ்வரம் வந்தே பாரத் ரயில் சேவை தாமதமாக இருப்பதற்கான காரணம் குறித்து ரயில்வே தரப்பில் இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ விளக்கமும் வெளியாகவில்லை. சோதனை ஓட்டம் நடைபெற்றதாகவும் அட்டவணை தகவல்கள் வெளியானதாகவும் செய்திகள் வந்தாலும் சேவை தொடங்காததற்கான சரியான காரணம் குறித்து தெளிவு இல்லாததே பயணிகளிடையே குழப்பத்தையும் கேள்விகளையும் உருவாக்கியுள்ளது. ராமேஸ்வரம் போன்ற முக்கிய யாத்திரை மையத்தை இணைக்கும் இந்த சேவை குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கு வேகமான மற்றும் நேரடி பயணம், சுற்றுலா மற்றும் யாத்திரை வளர்ச்சி, உள்ளூர் பொருளாதார முன்னேற்றம், மாவட்டங்களுக்கு இடையேயான இணைப்பு மேம்பாடு என பல்வேறு நன்மைகளை வழங்கும் என மக்கள் எதிர்பார்க்கின்றனர். ஒரு திட்டம் அறிவிக்கப்படுவது மட்டுமே போதுமானதல்ல, அது நடைமுறைக்கு வரும் காலமே அதன் உண்மையான பயனை தீர்மானிக்கிறது. வந்தே பாரத் தொடர்பான தகவல்கள் வேகமாக வெளியானாலும் சேவை தொடங்குவதில் ஏற்பட்டுள்ள தாமதம் தற்போது முக்கிய கேள்வியாக மாறியுள்ளது. சென்னை ராமேஸ்வரம் வந்தே பாரத் ரயில் சேவை குறிப்பாக புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை போன்ற மாவட்டங்களுக்கு ஒரு முக்கியமான மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதிகாரப்பூர்வ தொடக்க தேதி குறித்து இதுவரை தெளிவான அறிவிப்பு வெளியாகாத நிலையில் இந்த சேவை எப்போது உண்மையில் பாதையில் ஓடும் என்பது இன்னும் தெரியாததாகவே உள்ளது. அறிவிப்பு மாத்திரமா அல்லது விரைவில் செயல்பாடா? இதற்கான பதிலை எதிர்நோக்கி மக்கள் காத்திருக்கின்றனர்.